நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னால் எழுப்புதல்ல வாலிபர்கள் அவங்களை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னார். இது ஒரு எழுப்புதலின் காலம். நாம் காலங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலம் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்திற்கு விரோதமாய் தேசம், இதெல்லாம் கடைசி காலத்தில் எழும்போம். அப்போ வெகு சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டிலே ஆரம்பித்து இந்தியா முழுவதும் பரவ போகிறது. அதற்கான காலம் வந்து விட்டது. இது எழுப்புதல் காலம் என்பதை முதலாவது விளங்கி கொள்ளணும். இந்த எழுப்புதல்ல கர்த்தர் பலரை பயன்படுத்தினார். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் ஒரு எழுப்புதல் உண்டாகி அங்குதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டு அந்த எழுப்புதல் உலகம் முழுவதிலும் பரவி சென்ற விதம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடைசி காலத்திலும் ஒரு எழுப்புதல் இந்த தமிழ்நாட்டிலே உண்டாகி அதே விதமாய் பரவி செல்ல போகிறது. அந்த எழுப்புதலை எடுத்து செல்லுவதற்கு, அந்த அக்னியை பரவ செய்வதற்கு பலரை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்கள், பல சீஷர்மார்கள், பலரை பயன்படுத்தினார். அதில் வாலிபர்களை விசேஷமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். எழுப்புதலிலே வாலிபர்கள், எழுப்புதலிலே வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்தின விதம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் உண்டாக போகிற எழுப்புதல்ல உங்களை விசேஷமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். வாலிபர்களை விசேஷமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா! உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா! வாலிப பெண் பிள்ளைகளையும் பயன்படுத்த போகிறார். படித்து கொண்டிருக்கிறவங்கள, வேலை செய்கிறவங்கள, வேலை தேடுறவங்கள எல்லாரையும் கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்த போகிறார். வேதத்தை நம்ம கவனமாய் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அக்னியாய் வந்து இறங்கி 120 பேரை நிரப்பின போது எல்லாருமே வயசானவங்க கிடையாது. பேதுருவை போன்ற முதிர்ந்த வயது உள்ளவங்களும் இருந்தாங்க. யோவானை போன்ற வாலிபர்கள் இருந்தாங்க. யோவான் ஒரு வாலிபன். யோவானை போல வாலிபர்கள் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் அவங்களும் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் 2 பேரும் ஜெபிக்க போகிறாங்க. அவங்க மூலமாக அங்கே பிரவேசப்பாணி நடக்க பண்ணப்படுகிறான். அந்த 2 பேரும் தான் நின்று ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ முதிர்ந்த வயது உள்ள பேதுருவையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். வாலிபனாய் இருந்த யோவானையும் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்தினார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு எழுப்புதல்ல ஒரு முக்கியமான காரியம் நடக்கும். என்னவென்றால் சுத்திகரிப்பு நடக்கும். சுத்திகரிப்பின் எழுப்புதல். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த எழுப்புதல்ல நடந்த சுத்திகரிப்பை பார்க்கிறோம். சபை கூடியிருக்கிறது. பேதுரு அமர்ந்திருக்கிறார். அனனியாவும் சப்பீராளும் விசுவாசிகள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. அவனுடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கும்படி சொத்துக்களை விற்று பணத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள். அந்த பணத்தை பார்த்த உடனே பண ஆசை வந்து விட்டாரு. அதை விற்கிறதுக்கு முன்னால இது முழுதும் கர்த்தருக்கு தான் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. விற்று பணம் வந்த பிறகு எல்லாத்தையும் என் கர்த்தருக்கு கொடுக்கணும், பாதியை நம்ம வைத்து கொள்ளலாம் என்று பண ஆசையினால ஒதுக்கி வைத்து கொண்டார்கள். அப்போ பாவம் செய்துவிட்டு ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லுகிற ஒரு காரியத்தை சபையில் வந்து சொல்கிறாங்க. பேதுரு கேட்கிறார், நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? இவ்வளவுக்கு தான் விற்றோம். பொய் சொல்கிறாங்க. ஒரு விசுவாசி சபையில் வந்து தேவனுடைய காரியத்தில் பொய் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய காரியத்தில் பொய் சொல்கிறாங்க. அப்போ சபைக்குள்ளே இன்றைக்கு அதெல்லாம் இருக்குது. பொய், திருடு, ஏமாற்று, லஞ்சம், ஊழல் இன்னைக்கு சபைகளுக்குள்ள அது இருக்கிறது. அன்றைக்கு சர்ச்சில் சபை கூடி வந்தபோது அனனியா சப்பீராள், முதல்ல அனனியா வருகிறார், பொய் சொல்லுகிறார். பேதுரு சொல்ல, பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்லுகிறாயே. சொன்ன உடனே
அனனியா விழுந்து செத்தான். செத்த உடனே ஒரு பிணம், சர்ச்சுக்குள்ள சபையில் ஒரு பிணம் கிடக்கிறாரு. ஒரு மனிதன் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டு மரித்து போய் கிடக்கிறான். இதை சுத்தம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறாரு, வாலிபர்கள் எழும்பினார்கள். யார் எழும்பினா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாலிபர்கள் எழும்பி அனனியாவினுடைய பிணத்தை அப்புறப்படுத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அமைதியாக வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்க தான் சுத்தம் பண்ணினார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு சப்பீராள் வருகிறாள், அனனியாவுடைய மனைவி. அவன் அடக்கமே பண்ணப்பட்டாகிவிட்டாரு. புருஷன் இப்போ இல்லை, அடக்கம் பண்ணியாச்சு, மண்ணுக்குள்ளே புதைச்சாச்சு, உள்ள வச்சாச்சு. அது தெரியல இவளுக்கு. அவள் வந்திருக்கிறாள். அவள் வந்தபோது அவளும் போய் சொல்லுகிறாள். அப்போ அவளுக்கு உண்மை வெளிப்பட்ட உடனே விழுந்து செத்தாள். ஒரே சர்ச்சில் 2 விசுவாசிகள் விழுந்து சாகுறாங்க. விசுவாசிங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், ஆண்டவருக்காக சொத்தையே கொடுக்க துணிஞ்சவங்க தான். ஆனால் பொய் சொல்லி ஆவியானவரை துக்கப்படுத்தி பணத்துக்காக சபையில் ஏமாற்றி நின்று அதனால் விழுந்து செத்தார்கள். அப்பமும் வாலிபர்கள் எழும்பினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாலிபர்கள் எழும்பி அவளை அப்புறப்படுத்தி அவளை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். சபை வாலிபர்களால் சுத்திகரிக்கப்படுகிறார். எழுப்புதல்ல வாலிபர்களாகிய உங்களை கர்த்தர் எழுப்பி சபைகளை சுத்திகரிக்க போகிறார். அல்லேலூயா. உங்க மூலமா சபையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக போகிறது. அல்லேலூயா. நீங்க பண்ற ஜெபத்துல அனனியா சப்பீராள் எல்லாம் செத்து ஒளிஞ்சு போயிடுவாங்க. சபைகளை ஏமாத்துறவங்க, பண ஆசை உள்ளவர்கள், ஆண்டவருடைய நாமத்திற்கு இழுக்கை கொண்டு வருகிறவர்கள், தூஷணத்தை கொண்டு வருகிறவர்கள், பணத்துக்காக கர்த்தருடைய ஊழியத்தை வியாபாரமாக்குகிறவர்கள், நீங்க பண்ணுகிற ஜெபத்தில், நீங்க எழும்பி செய்ய போகிற ஊழியத்தில், நீங்கள் சொல்ல போகிற தீர்க்க தரிசனத்தில் அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள், அசுத்தங்கள் சபையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு சபை சுத்திகரிக்கப்பட போகிறது. எழுப்புதல்ல கர்த்தர் உங்களை சுத்திகரிக்காக சபையை சுத்திகரிக்க பயன்படுத்த போகிறார். வாலிபர்களை ஆண்டவர் அதற்காக பயன்படுத்தினார். ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வரும்போது ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். எழுப்புதல் காலத்தில் அந்த எழுப்புதல் தீவிரமாய் பரவுவதற்கு இரத்த சாட்சி, இரத்தம் சிந்தப்படுவது அவசியமாய் கண்டபடியினால் அங்கே ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்க அர்ப்பணிக்கப்பட்டான். ஒரு வாலிபன் ஸ்தேவான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவன். எழுப்புதல் ஒரு பலத்த கருவியாய் பயன்படுத்தப்படுகிறான். அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல் பிரகாசிக்கிறது. அவனுடைய மரணத்தினால்தான் சவுல் என்கிற வாலிபன் ரட்சிக்கப்படுகிறான். எழுப்புதல் வேகமாய் பரவுகிறது. அந்த வாலிபனை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பிலிப்பு என்கிற சுவிசேஷகன், அவனை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம். இந்த 8, 9 அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கலாம். பிலிப்பு, அவனுக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்களா, வாலிப பெண் பிள்ளைகள். அவங்க 4 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவளா இருந்தாங்க. அல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் வாலிப பெண் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளா எழும்பினார்கள். அந்த 4 வாலிப பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்புதல்ல பயன்படுத்தினார். உங்களை பயன்படுத்த போகிறார். உங்க மேல ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்பட போகிறது. நீங்க நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க. வாலிப பெண் பிள்ளைகளை பயன்படுத்தினார். இப்போ வாலிபர்களை எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு வாலிபன் எழுப்புதலுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58வது வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58வது வசனம் பாருங்க. சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லப்படுகிற சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன்
ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்கிறாங்க. இரத்த வெள்ளத்தில் அவர் மரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி, அந்த அவனை கொலை செய்து கொண்டிருக்கிறவங்க வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட வாலிபனுடைய பாதத்திலே வைத்தார்கள். இதை பார்த்துக்க, நாங்கள் போய் அவனை கொன்னுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சவுல் தான் காவல்காரனாக இருக்கிறார். ஸ்தேவான் சாகட்டும், அவனை கொல்லணும், இயேசு பற்றி சொல்லுகிறான் என்று சொல்லி காவலுக்கு உட்கார்ந்திருக்கிறான். ஸ்தேவானுடைய மரணத்திற்கு ஒரு பாதுகாப்பானுடைய சாகணும்னு காத்திருந்த ஒரு வாலிபன் சவுல். வாலிபனாகிய சவுல் என்று வேதம் சொல்லுகிறார். அவனுக்குள்ள சுவிசேஷத்தை எதிர்க்கிற ஒரு தீவிரம் இருந்தது. இயேசுவின் ஊழியர்களை எதிர்க்கிற ஒரு தீவிரம் இருந்தது. விசுவாசிகளை ஜெயிலில் போட்டு அழிக்கணும் என்ற தீவிரம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் கர்த்தர் அவனை எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த சவுல் என்கிற வாலிபன் மூலமாக எழுப்புதல் உலகத்தின் பல நாடுகளுக்குள்ளே கடந்து சென்றதை நீங்கள் வேதத்தில் கவனமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எப்படி அவனை கொண்டு எழுப்புதல் அக்னியை பரவ பண்ணுகிறார் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 12:49 அக்னியை நான் போட வந்தேன், அதை பற்றி எரிய விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அக்னி பற்றி எரியணும், பரவணும். எருசலேமில் அக்னி போடப்பட்டு விட்டாரு. அது யூதேயா முழுவதும், சமாரியா, கலிலேயா, உலகத்தின் முழுவதும் பரவணும். அதான் இயேசுடைய விருப்பம். ஆனால் எல்லாரும் எருசலேமிலே உட்கார்ந்து எரிந்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தேவன் ஒரு ஆளை எழுப்புகிறார், சவுல். அவனை ஆண்டவர் தமஸ்குவுக்கு போகிற வழியில் சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9 தமஸ்குவுக்கு அவன் போகிற வழியில் பிரகாசமான வெளிச்சமாக இயேசு அவனை சந்திக்கிறார். அவனை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவில நிரப்பப்பட்டு, அப்போஸ்தலர் 13 வாசிக்கிறோம், அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் அவர் தீர்க்கதரிசியாகவும் போதகராகவும் இருக்கிற நல்ல டீச்சர், நல்ல ஒரு ப்ராஃபட், தீர்க்கதரிசியாகவும் அவர் இருக்கிறார். அந்தியோகியா சபையில் அங்குதான் அவர் எழுந்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். அந்த அக்னி பரவணும். ஆவியானவர் சொல்லுகிறார், பவுலையும் பர்னபாவையும் அழைச்ச ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். 2 பேர் அக்னியை எல்லா இடமும் கொண்டு போகணும். 2 பேரும் புறப்படுகிறார்கள். இந்த பவுல், இந்த சவுல் என்கிற வாலிபன் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த அக்னியை சுமந்து கொண்டு போகிறார். சீப்புரு தீவுக்கு வருகிறார். அப்போஸ்தலர் 13 தொடர்ந்து வாசிக்கும் போது சீப்புரு தீவில் எழுப்புதல், அதே மாதிரி பிசிதியன் அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு எழுப்புதல். இவங்க போன இடமெல்லாம் எழுப்புதல் அக்னியை பற்ற வைக்கிறார்கள். இக்கோனியா பட்டணத்தில் எழுப்புதல், லீஸ்திரா பட்டணத்தில் எழுப்புதல், தெர்பை பட்டணத்தில் எழுப்புதல். அவங்க போய் ஊழியம் செய்த இடத்துல எல்லாம் அக்னி அப்படியே பரவுகிறாரு. மறுபடியும் 2வது ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அழைப்பு கொடுக்கிறார், மக்கெதோனியா தேசத்துல வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. பிலிப்பு பட்டணத்துக்கு போறாங்க, எபேசு பட்டணத்துக்கு போறாங்க, கலாத்தியா பட்டணம், கொரிந்து பட்டணம், அத்தேனே பட்டணம், ரோமாபுரி வரைக்கும் அந்த அக்னியை எடுத்து செல்லுகிறார் இந்த பவுல். இந்த வாலிபன், தேவனுடைய அக்னியினால் நிரப்பப்பட்ட இந்த வாலிபன் இந்த எழுப்புதல் அக்னியை ரோமாபுரி வரைக்கும் எடுத்து போகிறார். அவர் போன பட்டணத்தில் எல்லாம் எழுப்புதல் உண்டாகிறது. எபேசு பட்டணத்தில் எழுப்புதல் உண்டான போது இந்த பவுல் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்த போது மந்திரவாதிகள் மனம் திரும்புகிறார்கள். மந்திரவாதிகள் பயன்படுத்துகிற புஸ்தகத்தை கொண்டு வந்து ரோட்டில போட்டு எரிக்கிறார்கள். ஒரு பெரிய மாற்றம் இங்கே உண்டாகிறது. இவர் போன இடமெல்லாம் அந்த எழுப்புதல் அக்னி பரவுகிறது. அக்னியை சுமந்து செல்லுகிற ஒரு மனிதர் இந்த பவுல். அதற்காகத்தான் தேவன் அந்த வாலிபனை தெரிந்து கொண்டார்.
எனக்கு அன்பானவர்களே, ரோமாபுரி வரைக்கும் மாத்திரமல்ல, ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளும் அந்த எழுப்புதல் அக்னியை கொண்டு போனவர் இந்த பவுல். அரண்மனையிலே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவளை காவல் காத்து கொண்டிருந்த காவல்காரர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அரண்மனையிலே விசுவாசிகள் வந்துவிட்டார்கள். பவுல் எங்கு போனாலும் எழுப்புதல், யாரிடத்திலே பேசினாலும் எழுப்புதல், அவர் எங்கே காலடி எடுத்து வைத்தாலும் அக்னி பரவுகிறது. அதற்காகத்தான் பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். அன்றைக்கு பவுலை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள இந்த அக்னியை போடுவதற்காக, உங்களை தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு உங்களை இந்த இடத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? எழுப்புதலுக்காக. தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை பரவ செய்வதற்காக. நீங்க படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல உங்கள் மூலமாக இந்த எழுப்புதல் அக்னியை கொண்டு செல்வதற்காகத்தான் தேவன் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆசியா கண்டத்தின் ஒரு பகுதி, ஆசியா மைனர் பகுதி முழுவதும் இந்த பவுல் மூலமாக எழுப்புதல் பரவினர். ஐரோப்பா கண்டத்தின் சில எல்லைகளுக்குள்ளே இவர் மூலமாக இந்த எழுப்புதல் அக்னி பரவினர். 2 கண்டங்களிலே எழுப்புதல் அக்னியை கொண்டு போனவர் இந்த பவுல் அப்போஸ்தலன், இந்த வாலிபன். ஸ்தேவான் கொல்லுவதற்கு சம்மதித்து அதை காவல் காத்து கொண்டிருந்த இந்த வாலிபனாகிய சவுல் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஏன் அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார்? அவனை கொண்டு இவ்வளவு பெரிய எழுப்புதலை உண்டாக்க காரணம் என்ன? ஆண்டவருக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை அவரால் எப்படி சாதிக்க முடிந்தது? வேகமா ஒரு 4 காரியத்தை ஞாபகப்படுத்தி நான் செபிக்க போகிறேன். முதலாவது, நீங்கள் இந்த பவுலுக்குள்ளே பார்க்கும்போது அவன் தரிசனம் பெற்ற ஒரு வாலிபன். தரிசனம் பெற்ற ஒரு வாலிபன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற வழியில தரிசனமாகிறார், அவனோடு பேசுகிறார், இயேசுடைய குரலை அவர் கேட்கிறார், பிரகாசமான வெளிச்சத்தில் இயேசுவை தரிசிக்கிறார், ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார். தரிசனம் பெற்ற ஒரு வாலிபன், ஆண்டவரை தரிசித்த ஒரு வாலிபன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஏன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுப்பதற்காக உங்களை பிரத்யேகமாய் தெரிந்தெடுத்து இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அவன் தரிசனம் பெற்ற ஒரு வாலிபன். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தன்னுடைய அனுபவத்தை பவுல் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தரே சொல்றார், நான் அவனுக்கு தரிசனமாகி அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்கு காண்பிப்பேன், நானே அவனுக்கு காட்டுவேன். அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தை காண்பித்து அதன்படி அவனை நடத்துவேன். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. அப்போஸ்தலர் 26:19 அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானார், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தரிசனத்தை எனக்கு தந்திருக்கிறார், அந்த தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று தைரியமாக அவர் சொல்லுகிறார். வாலிபனே, ஆண்டவர் உன்னை ரட்சித்த போது உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். வாலிப மகளே, ஆண்டவர் உன்னை ரட்சித்த போது உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய தரிசன திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ அதை இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீ படித்துக் கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நீ ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம். என்றாலும் உன்னை குறித்து எழுப்புதல் திட்டத்தில் தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை தேவன் உனக்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ அந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை, நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஒரு மொழி நேர ஊழியம் செய்யவில்லையே. நீ மொழி நேரமாய் ஊழியம் செய்யாவிட்டாலும், நீ வேலை செய்து கொண்டிருந்தாலும், படித்துக் கொண்டிருந்தாலும், எழுப்புதல் திட்டத்திலே உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தரிசனத்தை பவுல் பெற்றுக் கொண்டார். அந்த தரிசனத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இதுவரைக்கும்
நான் அதை செய்வேன், நான் இவர்களை அழிப்பேன், நான் சபையை பாழாக்குவேன். அப்படி நான் என்கிற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தவர் இயேசுவை தரிசித்த உடனே சொல்லுகிறார், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? Lord, what you want me to do for you? நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? அதான் எழுப்பது அந்த தரிசனத்திற்கு அர்ப்பணிக்கிற காரியம். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் படிக்கிறேன், ஸ்டூடெண்டாக இருக்கிறேன். என் காலேஜில் நான் என்ன பண்ணணும்? எங்கள் ஸ்கூலில் நான் என்ன பண்ணணும்? எங்கள் ஆஃபீஸில் நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ண நீர் சித்தமாக இருக்கிறேன்? நீங்கள் அதை கேட்டு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை எழுப்பதில் ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்களோட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுவார். உங்கள் மூலமாக அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? உங்கள் மூலமாக தான் உங்கள் ஸ்கூலில் எழுப்புதல் உண்டாக போகிறாரு. உங்கள் மூலமாக தான் உங்களுடைய காலேஜில் எழுப்புதல் உண்டாக போகிறாரு. உங்கள் மூலமாக தான் உங்களுடைய ஆஃபீஸுக்குள்ளே எழுப்புதல் உண்டாக போகிறாரு. அதற்காகத்தான் தேவன் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார். அந்த யூனிவர்சிட்டியில் படிக்க தேவன் உங்களுக்கு வாய்ப்பு உண்டாக்குனதின் நோக்கமே உங்கள் மூலமாக எழுப்புதலை கொண்டு வர. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இதுவரைக்கும் ஆண்டவரே, நான் இங்கே படிக்கணும், எனக்கு உதவி செய்யும். நான் இந்த காலேஜில் படிக்கணும், எனக்கு வழித்தரன் தாரும். நான் இன்ன படிப்பு படிக்கணும், அதுக்கு எனக்கு அற்புதம் செய்யும். நான் இந்த கம்பெனியில் வேலை செய்யணும், எனக்கு வழித்தரன் தாரும். எல்லாம் சுயநலமாய் எனக்கு நான் இதை விரும்புகிறேன், நான் அதை விரும்புகிறேன்னு கேட்டோம். எழுப்புதல் வந்துட்டா, ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, நீர் என்ன விரும்புகிறீர்? நான் என்ன செய்யணும்? நான் எங்கே வேலை பார்க்கணும்? எங்கே என்னை கொண்டு போய் வைக்க விரும்புகிறீர்? அந்த மாதிரி ஒரு மாற்றம் நீங்கள் கேட்கும்போது உங்களை எழுப்புதல்ல பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கணும், நான் என்ன செய்யணும்? நீங்க வித்தியாசமானவளாய் மாறி உங்களை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு 4 மாவட்டியில் இவ்வளோ பெரிய ஊழிய ஸ்தாபனம் எழுப்புதலுக்காக ஜெபம் நடக்குது. ஒரு எழுப்புதல் மையமாய் கர்த்தர் அந்த இடத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் காரியங்களை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தா, யோசித்து பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த சின்ன கிராமத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இங்கே செய்கிறார்? 75 வருஷம் என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சி என்னை ஒப்பு கொடுத்து 3 வருஷம் என்னை உருவாக்கி நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போது சென்னையில் பாடியில் எங்களுக்கு சொந்த வீடுலாம் இருந்தது. எங்கள் அப்பா இங்கே பாடியில் பிஸ்னஸ் பண்ணதுனால சொந்த வீடு இருந்தது. முன்னால் ஒரு வீடு, பின்னால் 3 வீடு வாடகை கொடுத்து வாடகை பணம் வருது. இன்றைக்கு அது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து. அப்போ அன்றைக்கு என்னுடைய பிரதர்ஸ், எனக்கு 3 சகோதரர்கள் உண்டு, யாருமே சென்னையில் இல்லை. எல்லாருமே வெளியூர், 4 மாவடி, பல இடத்துல. நான் மட்டும்தாங்க இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்து தான். அப்போ எங்கள் அம்மா இந்துவாக இருந்தாங்க. நீ ஊழியம் செய்கிற மெட்ராஸில் தான் இருக்குது 10-12 வருஷமாக. நமக்கு சொந்த வீடு இருக்குது, எல்லா இடம் இருக்குது. நாங்கள் உன் பங்காக, உன் ஷேராக அந்த சொத்தை உனக்கு எழுதி தந்துடுறோம். உன்னுடைய அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஊரில் இருக்கிற நிலங்கள், தோட்டங்களை எழுதி கொடுக்குறோம். இது உனக்கு வைத்து கொண்டு இங்கே ஊழியம் செய் என்பதாய் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், சொந்த வீடு, அப்போ வாடகை கொடுக்க தேவையில்லை, வாடகை பணம் வேறு வருது, பெரிய சொத்து, ஊழியத்துக்கு பிரச்சனை இல்லை, வசதியான இடம், நல்ல ஊழியம் செய்யலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. பார்த்தா எல்லாம் நல்லதாக தெரியுது, கரெக்டாக இருக்குது. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எல்லாமே ஆண்டவர் இலவசமாக தர்றாரு. நான் உடனே சம்மதம் சொல்லலை. எங்கள் அம்மா சொன்னாங்க, உன் பேருக்கு நாங்கள் எழுதி கொடுக்குறோம், என்ன சொல்கிறேன்? நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனேன் காரியத்தை. ஆண்டவரே, எங்கள் அம்மா அப்பா அப்படி சொல்கிறாங்க, இந்த சொத்தை எனக்கு எழுதி தர்றேன், நீ மெட்ராஸில் இந்த ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன்? நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். எனக்கு ஒரு வழி திறக்கப்படுகிறாரு ஊழியத்துக்காக. அது வசதியாக இருக்குது, ஊழியத்துக்கு பாதுகாப்பாக இருக்குது, கஷ்டமில்லாத ஊழியம் செய்வதற்கான வசதிகளோட ஒரு இடம் வருகிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், கோ பேக் டு யுவர் ஓன் வில்லேஜ். உன் சொந்த கிராமத்துக்கு போ.
அங்கதான் எனக்கு ஊழியம் செய்யணும், அங்குதான் நீ இருந்து கொண்டு என் ஊழியத்தை செய்யணும், போ உன் கிராமத்துக்கு என்று சொன்னார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? நான் விரும்பினபடி அல்ல, நான் நினைத்தபடி அல்ல, என் வசதியின்படி அல்ல, நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? ஆண்டவர் சொன்னார், கிராமத்துக்கு போ. நான் கீழ்ப்படிந்தேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்த 4 மாடிக்கு போன போது ஒரு அடி நிலம் கூட எங்களுக்கு சொந்தம் கிடையாது, ஊழியத்துக்கு ஒரு வசதி கிடையாது. அங்கதான் போய் இருந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன், கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக. இன்றைக்கு அந்த இடத்துல, ஒரு காலத்தில் நான் ஊழியம் ஆரம்பித்த ஒரே ஒரு பஸ்ஸு தான் அந்த ரூட்டில் போகும். பஸ் ஏறி அங்கிருந்த நாசரேத் என்ற ஊருக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில், அதுக்கு போனால் கூட 2 மணி நேரம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும். ஏன்னா எப்போ பஸ் வரும்னே தெரியாது. அந்த மாதிரி இந்த ஊரில் இன்றைக்கு 4 மாவட்டத்திலிருந்து மெட்ராஸுக்கு பஸ் வருது டெய்லி. அவ்வளோ மாற்றம் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அங்கிருந்து வருது மெட்ராஸுக்கு பஸ்ஸு, டெய்லி பஸ் வருது. எவ்வளோ பெரிய மாற்றம்! ஆண்டவர் சொன்னார், பவுல் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். அந்த தரிசனத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆண்டவரே, இந்த கல்லூரியிலே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஃபேக்டரியிலே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆபீஸிலே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும், அவர்களைத்தான் எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவரே, எனக்கு அதை தாரும், இதை தாரும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று சுயநலமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் திட்டம் வைத்திருக்கிறீர், நான் அதை நிறைவேற்றுகிறேன். அப்படி சொல்லுகிறவர்களைத்தான் எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்துவார். அப்படி சொல்ற வாலிபர்கள் வேணும். பரீட்சையில் 1 மார்க்கு குறைஞ்சி போயிட்டா, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, இதோட நான் செத்து போனா பரவாயில்ல, இப்படி சொல்ற ஆட்களை வச்சு கர்த்தர் ஒன்றும் பண்ண முடியாது. 1 மார்க்குக்கு 2 மார்க்குக்கும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள். இந்த மாதிரி சுயநலத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். இயேசுகிட்ட போனா எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற சிந்தையெல்லாம் நீங்கி, நான் இயேசுவுக்காக என்ன செய்ய வேண்டும், அந்த சிந்தை உள்ளத்தில் உண்டாகணும். அப்பதான் எழுப்புதலை பார்க்க முடியும். இயேசு எனக்கு என்ன தருவார், வெற்றி தருவாரா, மார்க் தருவாரா, இந்த யூனிவர்சிட்டியில இடம் தருவாரா, எனக்கு நல்ல வேலை தருவாரா, எனக்கு வெளிநாட்டு போக விசா கிடைக்குமா, ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் என்பதை கேட்பதை விட்டு எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறேன், எனக்காக உயிரை கொடுத்தீர், ரத்தம் சிந்தினீர், உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும், அப்படி சொல்லுகிற வாலிபர்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். அப்படி சொல்லுகிற வாலிப பெண்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அவங்கள தான் எழுப்புதல்ல கர்த்தர் பயன்படுத்துவார். சுயநலவாதிகளை பயன்படுத்த முடியாது. பவுல் சொல்லுகிறார், அந்த தரிசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆவியானவர் பாருங்க, அவருக்கு தரிசனம் கொடுக்க, மக்கதோனியாவுக்கு ஊழியத்துக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எங்க போகணும், எங்க போய் ஊழியம் செய்யணும், அந்த தரிசனம் அவர் இஷ்டப்படி அவர் செய்யல, ஆவியானவர் கைட் பண்ணுகிறார், தரிசனம் கொடுத்து அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 18:9 வாசிக்கும் போது கொரிந்து பட்டணத்தில் எதிர்ப்பு வருகிறது, ஊழியம் பெருகுகிறாரு. கொஞ்சம் சோர்ந்து போன நேரம் ஆண்டவர் தரிசனமாகி அவர்கிட்ட பேசுகிறார், பவுலே, பயப்படாம பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்க இருக்கிறாங்க, தைரியமா பேசு. ஆண்டவர் தரிசனமாகி அவரை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 22:17 வாசிக்கும் போது எருசலேமில் வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் ஞான திருஷ்டி அடைந்து அவர் இயேசுவை தரிசித்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அங்கே ஒரு தரிசனத்தை அவர் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். தரிசனமுள்ள ஒரு மனிதர், தேவனை தரிசிக்கிற ஒரு மனிதர், தேவனுடைய திட்டத்தை குறித்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனிதர், அந்த வாலிபனை தான் எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்தினார். இரண்டாவது, இந்த வாலிபன் எப்படிப்பட்டவர்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார்.
தமஸ்குக்கு போகிற வழியில சந்திக்கிறார். இப்போ 3 நாள் கழித்து அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறார் தமஸ்குவில். ஆண்டவர் அவரை சவுல்கிட்ட அனுப்பும்படி போய் ஆண்டவர் பேசுகிறார். நீ போ, சவுல் என்கிறவனை நீ சந்திக்கணும், அவன் பரிசுத்தாவினால நிரப்பப்படணும் அப்படின்னு கர்த்தர் அனுப்பும்போது ஒரு அடையாளத்தை சொல்றார் அனனியா கிட்ட. அவரை குறித்து என்ன அடையாளம் சொல்லுகிறார்? இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கண்ணு தெரியல, 3 நாளா உபவாசம் பண்ணி தண்ணி கூட குடிக்காம சவுல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? இந்த வாலிபன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இயேசுவை தரிசித்து விட்டான், ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு குரலை கேட்டு விட்டான், இயேசுவையே பார்த்து விட்டான், கண் பார்வை போய்விட்டது. 3 நாளாய் ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 3 நாட்களாக இரவும் பகலும் பசியாமலும் கொடியாமலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வாலிபன், அனனியாவே, நான் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட இந்த வாலிபனை பார். அவனுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ணாத சோம்பேறிகளை ஆண்டவர் எழுப்புதலிலே பயன்படுத்த முடியாது. ஜெபம் அவசியமில்லை என்று சொல்லுகிற சோம்பலான ஏமாற்றுகிற ஊழியக்காரனை எழுப்புதலிலே தேவன் பயன்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பவுலை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். முழங்காலில் நின்ற பவுலை தான் ஆண்டவர் எழுப்புதலிலே பயன்படுத்தினார். ஆண்டவர் பவுலுக்கு சொல்லுகிற ஒரு அடையாளம், ஒரு வாலிபன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனைத்தான் எழுப்புதலிலே ஆண்டவர் பயன்படுத்துவார். ஜெபம் அவசியமில்லை என்று பேசுகிற மதிகேடன், ஜெபத்தை எழுப்புதலுக்கு விரோதமாக இருக்கிற சோம்பலான ஊழியக்காரன், சுயநலமான ஊழியக்காரன் சென்னை பட்டணத்தில் எழுப்பி இருக்கிறார்கள். சோம்பலான சுயநலவாதிகளான ஊழியக்காரர்கள். ஜெபம் அவசியம் கிடையாது. விளக்கம் கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும் போது 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதான்னு ஏக்கத்தோடு பேதுருகிட்ட கேட்கிறாரு. அடுத்த வசனத்தில், இனி ஜெபம் வேண்டாம், தூங்கி இளைப்பாருங்கள். இயேசு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. இனிமே நம்ம ஜெபம் பண்ண தேவையில்ல, தூங்கி இளைப்பாறணுமா. மதிகேடனான ஊழியக்காரன், வசனத்துக்கு அர்த்தம் தெரியாத ஊழியக்காரன், சோம்பலான ஊழியக்காரன், சுயநலவாதியான ஊழியக்காரன், சுகபோகமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் இன்றைக்கு சென்னையில பெருகி கொண்டிருக்கிறார்கள். இயேசு பேதுரு கூட்டிட்டு போய் 1 மணி நேரமாவது எங்களோட ஜெபிக்க கூடாதுன்னு ஏக்கத்தோடு கேட்கிறார். தூங்கிட்டான். இளைப்பாறு சொன்ன, தூங்கி இளைப்பாறணுமா. இயேசுவை சொல்லிட்டாராம். இளைப்பாருனாங்களா? இயேசு சொன்னா இளைப்பாறணும்ல. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? எழுமுங்க, தூங்கி இளைப்பாற செய்றீங்க, முடிஞ்சு போச்சு, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. என்னை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, இதை என்னை காட்டி கொடுக்கிறவர் வந்துட்டான். பேதுரு அதன் பிறகு தூங்கிய இளைப்பாறினாரு. அப்போஸ்தலர் 1:14 10 நாட்கள் இரவும் பகலும் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:32 ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அதே பேதுரு சொல்லுகிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திருப்போம். மதியேடனான ஊழியக்காரனே, சோம்பலான ஊழியக்காரனே, ஜெபத்துக்கு விரோதமாய் பேசுகிற நீ, எழுப்புதலுக்கு விரோதமாய் நிற்கிற துன்மார்க்கன். இயேசு சொல்லுகிற ஒரு அடையாளம் என்ன? பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அடையாளம் என்ன? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சுகபோகமாய் வாழ்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஊழியர்கள் சென்னை பட்டணத்தில் வேத வசனத்திற்கு தவறான விளக்கம் கொடுக்கிறார்கள். இயேசுவை விட பெரிய ஊழியக்காரன் யார் உண்டு? லூக்கா 21:36 இயேசு சொல்லுகிறார், ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால வரப்போகிற ஆபத்துகளை சொல்லிவிட்டு, இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி நீங்க வருகையில காணப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தூங்கி இளைப்பாற வேண்டும் என்று சொன்னாராம். மதிகேடனே, ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். தெரியுமா உனக்கு? வேத வசனத்தை புரட்டுகிற கள்ள போதகன்,
இயேசு சொல்லி இருக்கிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. இந்த மதிகேடன் சொல்லுகிறான் தூங்கி இளைப்பாருங்கள், ஜெபம் அவசியம் இல்லை என்று சொல்லி. வாலிபர்கள் விழிப்போயிருங்கள். கடைசி காலத்தில் ஏமாற்றுகிற இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள், வேதவசனத்தை புரட்டுகிறவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் சுகபோகமாய் வாழுகிறவர்கள், முழங்காலிலே நிற்க அவர்களுக்கு விருப்பமில்லை, விழித்திருந்து ஜெபிக்க விருப்பமில்லை. சாப்பிட்டு சாப்பிட்டு உடுத்தி தூங்கி நினைக்கிற ஊழியக்காரன், பொல்லாத ஊழியக்காரன், ஏமாற்றுகிற ஊழியக்காரன், சபையை தவறான பாதையில நடத்துகிற ஊழியக்காரன். ஆதி திருச்சபை இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பேதுரு சொல்லுகிறார் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். இயேசு சொல்லுகிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. இந்த மதியடன் சொல்லுகிறான் தூங்கி இளைப்பாருங்கள் என்று. ஜாக்கிரதை. எழுப்புதல் காலத்தில் இப்படிப்பட்ட சுயபோகமாய் வாழுகிற ஊழியர்கள் எழும்பி குழப்புவார்கள். ஜெபம் அவசியமில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜெபம். ஏன் இந்த பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? 3 நாள் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசுவே சொல்றார் அடையாளமே அவன் ஜெபம் பண்ணுகிறான். இந்த பவுலை தான் எழுப்புதல்ல வல்லமையாய் கர்த்தர் பயன்படு. காரணம் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல அவர் தான் ஜெபத்தை குறித்து எல்லாருக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும், வேண்டுதல் பண்ணணும், மன்றாடணும், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று ஜெபத்தை குறித்து 4 விதமான ஜெபத்தை அங்கு சொல்லுகிறார். எல்லாருக்காக ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை பண்ணணும். குறிப்பா அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணுமானா எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாமல் ரட்சிப்பு வராது, எழுப்புதல் வராது. அந்த பவுல் குறிப்பாக எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பவுல் தான் ஜெபத்தை குறித்து இன்னும் தீவிரமாய் சொல்லுகிறார். எபேசியர் 6 அதிகாரம் 18 வசனத்தில் எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் என்றவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை, வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அவர் மன்றாடி ஜெபம் பண்ணுகிறார். கலாத்தியர் 4:19 வாசிக்கும் பொழுது அவர் மன்றாடி ஜெபம் பண்ணுகிறார். கர்ப்ப வேதனையோடு ஜெபம் பண்ணுகிறார். இயேசு ஒரு ஆத்துமாக்களை உருவாகும்படி கர்ப்ப வேதனையோடு ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் மன்றாடி ஜெபம் பண்ணுகிறார். ரோமர் 15:32 சொல்லுகிறார் நான் ஜெபம் பண்ணுவதை போல நீங்களும் ஜெபத்திலே போராடுங்கள். ஒரு பக்கம் அழுது புலம்பி மன்றாடி ஜெபிக்கிறார், இன்னொரு பக்கம் ஆவிலே நிரம்பி போராடி ஜெபம் பண்ணுகிறார். இந்த 2 விதமான ஜெபத்தையும் எழுதி வைத்து கற்றுக் கொடுத்தவர் இந்த ஜெபம் பண்ணுகிற பவுல் அப்போஸ்தலன். இவரை கொண்டுதான் தேவன் எழுப்புதலை பரவ செய்தார். நீங்க அப்படி ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணின ஒரு ஜான் நாக்ஸ் மூலமா தான் ஸ்காட்லாந்து தேசத்தில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். ஜெபம் பண்ணின அதிகாலை 12 மணிலிருந்து 4 மணி வரை ஜெபம் பண்ணின ஈவான் ராபர்ட்ஸ் மூலமாகத்தான் வேல்ஸ் தேசம் முழுவதில் எழுப்புதலை கொண்டு வந்தார். சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். சில சுகபோகமான ஊழியக்காரர்கள் எழும்பி ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி தூங்க வைத்து காணிக்கைகளை பறித்து கொண்டு சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு ஜெபம் அவசியமில்லை என்று சொல்லுகிற மதிகேடனான பொய்யர்கள் எழும்பி விட்டார்கள். ஜாக்கிரதை. வேதத்தை கவனமாய் வாசித்து பாருங்க. இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள், அவர் கூடவே இருந்தாங்க. கெத்செமனே தோட்டத்தில் கூட இருந்தவங்க. அதன் பிறகு எல்லாரும் எல்லாம் படுத்து தூங்குங்க, இளை பாருங்க, ஜெபம் தேவையில்லை, இயேசு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் அவர் சொல்லணும் இடைவிடாமல் நாங்கள் ஜெபத்தில் தரித்திருப்போம் என்று? பைபிள் தெரியாத மடையர்கள், வேண்டுமென்ற சபையை குழப்புகிற பொல்லாதவர்கள், கடைசி காலத்தில் எழும்புகிற வஞ்சிக்கிற ஆவிய உள்ள ஊழியக்காரர்கள், வேதவசனத்தை புரட்டுகிறவர்கள். நீங்க விழிப்பார்க்கணும். ஜெபிக்காம எழுப்புதலை காண முடியாது. ஜெபிக்காதபடி தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடி, முழங்காலிலே நிற்காதபடி கர்த்தருக்காக சாதிக்க முடியாது. தேவனுக்காக சாதித்த எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள். நாம் வேதத்தில் பார்க்கிற நெகேமியா உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்தார். அவர் மூலமாகத்தான் ஒரு எழுப்புதல் வந்தது. தானியேல் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தார். அவர் மூலமாகத்தான் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை உண்டாக்கினார்.
ஜெபிக்கிறவங்க மூலமா தான் தேவன் கிரியை செய்தார். ஜெபிக்கிறவங்க மூலமாகத்தான் எழுப்புதலை தேவன் பரவ செய்ய முடியும். ஜெபம் பண்ணுங்க. இயேசு சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. எந்த ஊழியக்காரன் என்ன விளக்கம் சொன்னாலும் இயேசு என்ன சொன்னார் பாருங்க. ஃபைனல் இயேசு தான். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எப்பொழுதும் ஜோமணி விழிப்பாருங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஜெபிக்கிறவனை தான் எழுப்புதலை பயன்படுத்துவார். மூன்றாவது, இந்த பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கை, இந்த பவுல் என்கிற வாலிபன் அவருடைய வாழ்க்கையில் கவனிங்க. அப்போஸ்தலர் 9:20 அப்போஸ்தலர் 9:20 அவன் தாமதம் பண்ணாதபடி தீவிரமாக எழும்பி சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். இயேசுவை அவன் அறிவித்தான் என்று வசனம் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன். எழுப்புதலை யார் பரவ செய்வாங்க? எழுப்புதல் அக்னி யார் மூலமாய் பரவும்? ஜெபித்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பவுல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் என்பதாக மாத்திரம் அல்ல, சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் அறிவித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லாரை விட அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன். 2 கொரிந்தியர் 11:23 சொல்லுகிறார், அதிகமாய் நான் ஊழியம் செய்தேன், அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. இது என் மீது விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை அறிவிக்காத விசுவாசியே உனக்கு ஐயோ. விசுவாசி இயேசு கிறிஸ்துவை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காத வாலிப மகளே உனக்கு ஐயோ என்பதை உணர்ந்து கொள். இந்த இயேசுவை அறிந்தும் அவருடைய ரட்சிப்பை அறிந்தும் அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை அறிந்தும் அவரை குறித்து நீ அறிவிக்காவிட்டால் அது சாபம். ஐயோ என்றால் என்ன அர்த்தம்? சாபம். இயேசுவை அறிந்தும் அறிவிக்காவிட்டால் அது சாபம். பவுல் சொல்லுகிறார், நான் அறிவித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. நான் இவ்வளவு பேருக்கு அறிவிச்சுட்டேன், இங்க சொன்னேன், அங்க சொன்னேன், அத்தனை பேருக்கு சொன்னேன், 100 கிராமத்தை சந்திச்சுட்டேன், 1000 கிராமத்தை சந்திச்சுட்டேன், இவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன், பெருமை பாராட்ட இடமில்லை. அது என் மீது விழுந்த கடமை. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மீது விழுந்த கடமை. நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. அறிவிக்காமல் இருந்தால் அது சாபம். சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவித்தார். ஆகவே தான் அவர் சொல்றாரு, ரோமர் 1:14, 15, 16 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் 1:14, 15, 16 அந்த 3 வசனத்திலையும் 3 காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில் எவ்வளவு தீவிரமாய் இருந்தார் என்பதை அந்த வசனத்தில் நீ பார்க்க முடியும். முதலாவது சொல்லுகிறார், நான் கடனாளியாயிருக்கிறேன். ஐ எம் எ டெட்டார். நான் கடனாளியாயிருக்கிறேன். இயேசுவை அறிந்த நீங்கள் அறியாதவர்களுக்கு கடனாளி. இயேசுவின் ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கடனாளி. அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு அந்த ரட்சகரை அறிமுகப்படுத்த வேண்டும். நாம் கடனாளிகள் என்கிற உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பவுலுக்குள்ள இந்த உணர்வு இருந்தது. நான் கடனாளி. இந்த யூதர்களுக்கு சொல்லணும், கிரேக்கர்களுக்கு சொல்லணும், ரோமர்களுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லணும். ஏனென்றால் நான் கடன்பட்டு இருக்கிறேன். அந்த ஆத்திரம் அவருக்குள்ள இருந்தது, அந்த அவசரம் அவருக்குள்ள இருந்தது. இயேசுவை அறிவிப்பதில் ஒரு அவசரமும் ஆத்திரமும் இந்த பவுலுக்குள்ளே காணப்பட்டது. நீ ஒரு கடனாளி என்பதை உணர்ந்து கொள். அப்படிப்பட்ட வாலிபர்கள் ஆண்டவருக்கு வேணும். நான் கடனாளி. இந்த சென்னை பட்டணத்தில் 1 கோடிக்கும் அதிகமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நீங்க படிக்கிற காலேஜில், படிக்கிற ஸ்கூல்ல, நீங்க வேலை செய்யற ஐடி கம்பெனியில, நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க, ரட்சிப்பை அறியாமல் இருக்கிறாங்க, இவர்தான் ரட்சகர் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனா உனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நீங்கள் அறிவிக்காமல் இருந்தால் அதுதான் பயங்கரமான ஒரு பாவம். அது சாபமாய் மாறிவிடும்.
எழுப்புதல் அக்னி உங்க மூலமா பரவ வேண்டுமானால் அறிவிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் சொல்லுவேன், சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன், இயேசுவை மற்றவர்களுக்கு நான் அறிவிப்பேன், இயேசுவை மற்றவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன். ஒப்பு கொடுங்க, நான் அறிவிப்பேன் ஆண்டவரே, என் மூலமா அவர் எழுப்புதல் வரணும், நான் அறிவிப்பேன் சொல்லுங்க. கடைசியா ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த அடுத்த வசனம் பாருங்க, ரோமர் 1:15 என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அவர் சொல்றார், என்னால் இயன்ற மட்டும், நான் கடனாளி. இரண்டாவது, இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். உனக்கு என்ன முடியுமோ அதை செய். என்னால் முடிந்த அளவு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, I am ready to preach the gospel. நான் சுவிசேஷத்தை அறிவிக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறேன். நீ வகுப்புக்கு போகும்போது, உங்களுடைய காலேஜ் கேம்பஸுக்குள்ள போகும்போது, யாருக்காவது இயேசுவை அறிவிக்கணும், வாய்ப்பு கிடைத்த உடனே சொல்லணும் என்கிற ஆத்திரம் உனக்குள் இருக்க வேண்டும். அவங்க மூலமா தான் எழுப்புதல் பரவும். அவங்கள தான் எழுப்புதல்ல கர்த்தர் பயன்படுத்துவார். I am ready to preach the gospel. எங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுன்னா, I am not ready now. நான் இப்போ ஆயத்தமா இல்லை, நான் இப்போ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், அப்படி அவசியம் மேடையில் பிரசங்கம் பண்ணணுமா தான் உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும், ஆயத்தப்படணும். இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு எப்பவுமே ரெடியா இருக்கணும். அவங்க தான் உண்மையான விசுவாசி. ஆமென். இயேசுவை சொல்லுவதற்கு நீங்க ஆயத்தம் இல்லாட்டா உங்களுடைய ரட்சிப்பை கேள்விக்குரியது தான். நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்றது சந்தேகத்துக்குரியது. இயேசு உன்னை நேசிக்கிறான் நீ சொல்ல தெரியாதா? இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்தான் செய்தி சொல்ல தெரியாதா? இயேசு உன் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்ல முடியாதா? இதை கூட சொல்ல தெரியலன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றதே சந்தேகத்துக்குரியது தான். எழுப்புதல்ல யாரை பயன்படுத்துவார்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற ஆத்திரம் இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், I am ready to preach the gospel. அடுத்த வசனம் 16 வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel. ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்? வெட்கம். ஏன் நம்ம இயேசுவை பற்றி மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? வெட்கம். அவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்ம சொன்ன ஏற்றுக்கொள்வாங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, ஏதாவது எதிர்த்து பேசிட்டா என்னுடைய மரியாதை என்ன ஆகிறது? நம்மை குறித்த பெருமை தடுக்கிறது. மற்றவங்க என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்னை குறித்து என்ன பேசுவாங்க, நான் இயேசுவை பற்றி சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து விட்டால் என்னுடைய மரியாதை என்ன ஆவது? அந்த பெருமைதான் சுவிசேஷத்தை அறிவிக்க தடையோ இருக்கிறது. உன்னுடைய வீண் பெருமை, உன்னை குறித்த பெருமை தடைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசுடைய சிலுவையை நோக்கி பாருங்க. பவுல் சொல்லுகிறார், நான் துடைத்து போடப்பட்ட கந்தை போலானேன் இயேசுவுக்காக. அந்த சிலுவைக்கு முன்னால என்னுடைய பெருமை எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அளவிற்கு தன்னை ஒப்பு கொடுத்து போனதுனால தான் அவர் மூலமாக எழுப்புதல் பரவினது. சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கணும். உங்களுடைய காலேஜில், உங்க ஆபீஸ்ல, உங்க வீட்டு பக்கத்துல, உங்க தெருவில், உங்க கிராமத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை குறித்து பேச நான் வெட்கப்பட மாட்டேன், உம்மை அறிவிக்க நான் வெட்கப்பட மாட்டேன். அந்த வெட்கத்தை எடுத்து போடும், அந்த பயத்தை எடுத்து போடும். எனக்காக சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தீரே, ரத்தத்தையே சிந்தினீரே. யோசித்து பாருங்க, அந்த சிலுவை சுமக்க ஆண்டவர் வெட்கப்பட்டு இருந்தால் உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன? அந்த சிலுவையில வஸ்திரத்தை எல்லாம் இழந்து அந்த சிலுவையில அவர் அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராய் சிலுவையிலே அவமானத்தை சகித்து அந்த சிலுவையிலே தொங்கினாரே, அந்த சிலுவையிலே தொங்கி அவர் மறுத்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அவர் வெட்கப்படலை. சிலுவையிலே அவர் அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வெட்கப்படவில்லை. நாம் அந்த இயேசுவை அறிவிக்க வெட்கப்படுகிறோம். வெட்கப்படாத ஊழியக்காரனா இருங்கன்னு வேதம் சொல்லுகிறாரு. நான் வெட்கப்பட மாட்டேன். இயேசுவை அரண்மனையில் கொண்டு விட்டாலும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், ராஜாவுக்கு முன்னால கொண்டு விட்டாலும் இயேசுவை சொல்லுவேன், அதிகாரிக்கு முன்னால கொண்டு விட்டாலும் இயேசுவை சொல்லுவேன், ஒரு தெருவில் கொண்டு விட்டாலும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், ஜெயிலில் போட்டாலும் அங்கே இயேசுவை பற்றி சொல்லுவேன். அப்படித்தான் பவுல் இருந்தார். அதனால நான் எழுப்புதல்ல கர்த்தர் அவரை பயன்படுத்தினார்.
கடைசியாக அவருக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது பாருங்க. சுவிசேஷத்திற்காக தன் ஜீவனை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருந்தார். தன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 22 24 வரை வாசித்தார். நீங்க எருசலேமுக்கு போனா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்ற தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு பேசுகிறார். எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், ஒன்றை குறித்து நான் பயப்படேன். இயேசுவுக்காக நிந்திக்கப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, அவருக்காக என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அதான் பவுல் சொன்ன வார்த்தை. அவருக்காக அவமானப்படுவது மாத்திரமல்ல, அவருக்காக நிந்திக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, என் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தம். அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க நான் விரும்புகிறேன். பாடுகளை கண்டு அவர் பின்வாங்கவில்லை, நிந்தகளை கண்டு அவர் பின்வாங்கவில்லை, பயமுறுத்தலை கண்டு அவர் பின்வாங்கவில்லை, மரிக்கவும் ஆயத்தம். அதனாலதான் தேவன் அவர் மூலமாக எழுப்புதலை பரவ பண்ணினார். அவர் எழுப்புதலில் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு சின்னதா திட்டா அவ்வளவுதான், இயேசுவை வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியாகி விடுகிற வாலிபர்கள் எத்தனை பேர். இயேசுவை பற்றி சொன்ன காலேஜை விட்டு அனுப்பிடுவோம். ஐயோ சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க, எனக்கு பட்டம் கிடைக்காது, என்னை காலேஜை விட்டு அனுப்பிடுவேன்றாங்க. அதனால வாய் மூடிக்கலாம், இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது. எனக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் தந்தாலும் தராட்டாலும், பட்டம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், உங்களை நேசிக்கிற இயேசுவை உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற வாலிபர்கள் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜீவனே போக வேண்டியதா இருந்தாலும் அந்த இயேசுவை நான் அறிவிப்பேன், இயேசுவை நான் சொல்லுவேன். பவுல் அப்படி வைராக்கியமாய் சொல்லுகிறார், அவருக்காக மரிப்பதற்கு நான் ஆயத்தம். அப்படி சொல்றவங்களை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடுகிறார். எனக்காக வாலிபர்கள் வேணும், வாலிப பெண் பிள்ளைகள் வேணும், என் ஆண்டவர் தேடுகிறார். சீன தேசத்தில் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் நடைபெற்று கொண்டிருக்கிறார். அதனுடைய காரியத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது ஒரு புஸ்தகத்தில் 2 வாலிப பெண் பிள்ளைகள் படம் போட்டிருந்தாங்க. சீனா தேசத்தின் 2 வாலிப பெண் பிள்ளைகளை குறித்து ஒரு படம் போட்டு ஒரு செய்தி எழுதியிருந்தார்கள். இது என்னதென்று நான் வாசித்து பார்த்தேன். இந்த 2 பேரும் சீனாவில் காலேஜில் படிக்கிற 2 வாலிப பெண் பிள்ளைகள். காலேஜில் பிள்ளைகள் படிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலேஜில் படிப்பாங்க. வெள்ளிக்கிழமை மாலை காலேஜ் முடிந்த உடனே சனி ஞாயிறு லீவு, வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு புறப்பட்டு வந்து விடுவார்கள். சனிக்கிழமை காலையில் இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் பெற்றோரிடத்தில் சொல்லிவிட்டு நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம், இயேசுவை அறிவிக்க போகிறோம் என்று ஆளுக்கு ஒரு தோள் பை எடுத்துக்கொண்டு, ஒரு பை அவங்களுடைய அந்த தோளில் தொங்க விட்டு கொண்டு, அவங்கள்ட்ட கிடைக்கிற அந்த சின்ன சின்ன ட்ராக்ஸ் எல்லாம் சேகரித்து வைத்து அதை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். 2 வாலிப பெண் பிள்ளைங்க. அவங்களுடைய பெற்றோரும் சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. சனி ஞாயிறு 2 நாளும் கிராமம் ஊர் ஊரா போய் இயேசுவை அறிவிக்கிறாங்க. சனிக்கிழமை இரவு வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலேஜுக்கு புறப்பட்டு போவார்கள். வாரந்தோறும் இந்த 2 பிள்ளைகளும் பல கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சீனா கம்யூனிஸ்ட் நாடு. பிள்ளைகளை பிடிச்சா உடனே ஜெயிலில் போட்டுருவாங்க. அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும். ஆனால் எதை குறித்து அவங்க கலங்கலை, இயேசுவை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி காலேஜில் படிக்கிற 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசுக்காக என்ன செய்கிறீங்க? இயேசு உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தார். மார்க்கு கேட்டீங்க தந்தார், இந்த காலேஜில் இடம் வேணும்னு கேட்டீங்க தந்தார், எனக்கு இங்கே வேலை வேணும்னு கேட்டீங்க தந்தார். கேட்குறதெல்லாம் தர்றாரு. அவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் அவருக்காக என்ன செய்கிறீங்க? உங்களுக்காக உயிரையே கொடுத்த அந்த ஆண்டவருக்கு என்ன செய்கிறீங்க?
நீங்க உங்களை கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு தந்தாரு, நீங்க ஜெபிச்சதெல்லாம் கொடுத்தாரு. அவருக்காக நீங்க என்ன செய்றீங்க? தெருவில் இறங்கி சுவிசேஷத்தை சொல்றீங்களா? ஒரு 4 பேருக்கு இயேசுவை நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா? எனக்கு செய்தார் உங்களுக்கு செய்வார்னியாவது சொல்றீங்களா? வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்கிறோம். என் படிப்பு போயிரும், எதிர்காலம் போயிரும். எதிர்காலமே இயேசு தானே, உன்னுடைய எதிர்காலமே இயேசு தானே, உன்னுடைய வாழ்க்கையை அவர் கொடுத்த பிச்சை தானே. ஆனா எதிர்காலம் போயிரும், என் படிப்பு போயிரும், எனக்கு நல்ல என் வாழ்க்கை அமையாது, உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும். ஆனா இங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு போறதுக்கு பயம். ஆனா இங்க இருந்து 2-3 விமானம் ஏறி அமெரிக்காவுக்கு வேலை போறதுக்கு ரெடி. பொம்பளை பிள்ளைகளா இருந்தா கூட அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கறதுக்கு ரெடி. 3 ஃபிளைட் ஏறி போனா கூட, பழக்கமே இல்லாட்டா கூட கேட்டு கேட்டாவது போயிடலாம். ஆனா பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் இயேசுவை பத்தி சொல்ல மாட்டோம். எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி உங்களை நம்புவது? எப்படி உங்களை நம்பி எழுப்புதலை அனுப்புவது? ஆண்டவர் கேட்கிறார். அவருக்காக ஏதாவது செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். உயிரே போனாலும் சரி, என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய ஆட்களை ஆண்டவர் எழுப்புதலுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார். பவுல் சொன்னார், மரிப்பதற்கு நான் ஆயத்தம். ஐ எம் ரெடி டு டை. அந்த ரோம அரசாங்கம் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது. ஐயோ நான் சாக போறேனே, சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நீங்க நான் விடுதலை ஆகிறதுக்கு ஜெபிங்கன்னு அவர் கடிதம் எழுதவில்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதின் கிரீடம் காத்திருக்கிறது. இதோ பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், மரிப்பதற்கு ஆயத்தம். மரணத்தை குறித்த பயம் இல்லை, சாவதை குறித்த பயம் இல்லை. என் இயேசுவுக்காக நான் மரிக்க போகிறேன். தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி அவர் எழுதுகிறார். அதுதான் எழுப்புதலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாலிபன், எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு வாலிபன். இந்த பவுலை போல வாலிபர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் அல்ல. நான் படிக்கணும், வேலை பார்க்கணும், என் குடும்பத்தை கவனிக்கணும், என்னை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது, இந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தம். எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின ஆண்டவருக்காக என்னையே அர்ப்பணிக்க ஆயத்தம். எனக்காக சிலுவையிலே அந்த கேடு அடைந்தவராய், அவமானத்தை சகித்தவராய், அந்த கல்வாரி சிலுவையில் ஒரு கள்ளனை போல மரித்த இயேசுவுக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தம், என் உயிரையும் கொடுக்க ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அவங்கள தான் எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆயத்தம்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.